கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடியைந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோள்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. ஏதோ ஒரு லீலைய ஒரு தரம் சொல்லியாச்சுன்னா மறுபடியும் அதை சொல்லலாமேன்னு ஆசை வந்துருமாம். கொஞ்சம் சொன்னா நிறைய சொல்லலாமேன்னு ஆசை வந்துருமாம். அதனால ஒரு பாசுரத்துல ஒரு மூலையில சொன்ன காளியன் அர்த்தனத்தை இப்பொழுது தனி பாசுரம் விட்டு சொல்றார். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு. காளியன் பொய்கையே கலங்க. ஏன்னால் முதல் காளியனை பிடிக்கணும் அப்படின்னு கதம்ப மரத்துல ஏறி அந்த பொய்கையில குதிச்சு அதுல நீச்சல் அடிக்கும் பொழுது பொய்கையே கலங்கி போயிடுது. அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று அங்கேருந்து தேடி வராமன். காளியன் வந்து புஷ்ன்னு சீரனானோ இல்லையோ அவனுடைய 5 தலையிலையும் ஏறிய 5 தலை இல்லாமல் அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு மீண்டு அவன் சொந்த இடத்துக்கு போகும்படியாக அருள் செய்த வித்தகன் சர்வசமர்த்தன் அவனுடைய தோல்வலி வீரமே. இங்க தோல்வலிக்கு ஒண்ணும் இல்லையே, குத்து சண்டை இல்லையே அப்படின்னாலும் வாழை பிடிச்சுட்டானே. காளியனுடைய வாழை பிடிச்சுன்னா குதிக்கலாம். காளியனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்போடனம் பண்ணினானா, அப்படி தோல் முண்டா தட்டினானா காளியனை பிடிக்கிறதுக்கு நம்ம கண்ணன். தோல்வலி அவனுடைய தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனே பாடிப்பரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.